வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் கடந்த சில நாட்களாகவே சலசலப்பை ஏற்படுத்தி வரும் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து பேசினார். பாஜகவில் இருந்து விலகுவதற்கான காரணத்தை அவரிடம் அண்ணாமலை எடுத்து கூறியதாக தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை அமித்ஷாவையும் சந்தித்து பேசினார். பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் RSS மூத்த தலைவர்கள் சிலரையும் அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை இமெயில் மூலம் கட்சி தலைமைக்கு ஏற்கனவே அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்தநாள் என்பதால் அன்றைய தினம் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அண்ணாமலை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வருமாறு கட்சி தலைமை அவசர அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து அவர் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் அவர் களம் காணவில்லை என்ற பேச்சு உண்டு. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனிடம் கட்சி மேலிடம் விரிவான தகவல்களை கேட்டறியும் என்று தெரிகிறது. தேர்தலில் அண்ணாமலை தீவிரமாக களமாடவில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்தும் அவரிடம் கட்சி தலைவர்கள் கேட்கவிருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு தாங்கள் நிர்பந்தம் செய்யப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்ட போதிலும் தங்களுக்கு 4 சீட் தான் கிடைத்தது எனவும் வைகோ கூறியிருக்கிறார். திமுகவின் வெற்றிக்காக உடல் பொருள் ஆவியை கொடுத்து உழைத்தோம். தான் பரப்புரை செய்த 34 தொகுதிகளில் 24இல் திமுக வென்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடலாம் என்று கூறினார்கள். பின்னர் அதிலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று கூறிவிட்டனர் என வைகோ அதிருப்தி வெளியிட்டுள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிர்ஷ்டம் என்று மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ 2 தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்த நிலையில் வைகோவின் தற்போதைய கருத்து திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வியை கண்டு அதிமுக துவண்டு விடுவதில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர் அதிமுகவை தொடங்கிய நாள் முதலே எம்ஜிஆர் பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்து வெற்றி கண்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஜெயலலிதாவும் பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்துதான் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார்கள் என நினைவு கூர்ந்துள்ளார். கட்சி தற்போதைய சூழ்நிலையில் இருந்து மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தான் மேற்கொண்டு வருவதாக EPS தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள சோதனையை கண்டு தொண்டர்களும் நிர்வாகிகளும் மனம் தளர வேண்டாம், விபரீதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திருச்சியில் முதலமைச்சர் விஜய் வீரவசனம் பேசியிருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விமர்சித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அல்லு சில்லு என அதிமுகவை கூறிவிட்டு அவர்களின் வீட்டுக்கு சென்று சந்தித்து சட்டப்பேரவையில் ஓட்டு வாங்கினீர்களே, அப்போது தெரியவில்லையா? நீங்கள் என்ன நாரசக்தியா? நீங்கள் சாதி மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தவில்லையா என கேள்விகளை வரிசையாக அடுக்கினார். மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று கர்நாடக முதலமைச்சராக இருக்கும் TK சிவக்குமார் பேசியதற்கு உங்கள் பதில் என்ன என்று ராசா வினவினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்திருப்பது தலைமைச் செயலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்பதவியில் தொடர்ந்த அவர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில் நீடித்தார். சீனிவாசனின் பதவி விலகல் பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றாலும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டப்பேரவை அனுபவம் கொண்ட ஒருவர் பதவி விலகி இருப்பது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. சட்டப்பேரவை செயலாளர் பதவியில் இருந்து சீனிவாசன் விலகியதற்கான காரணம் எதுவும் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பல பகுதிகளில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மாநிலத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் நிலவி வரும் பேருந்து பற்றாக்குறையை போக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பேருந்துகளுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார்.
பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்று விமான நிலைய ஆணையகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தற்போது விஜய் தலைமையில் தவேக ஆட்சி அமைந்திருக்கும் சூழலில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக புதிய அரசு மேற்கொண்ட ஆலோசனையில் கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது விமான நிலைய ஆணையத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்பது குறித்து விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் ஆய்வறிக்கையை தயாரித்துள்ளனர். விமான போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகளுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வறிக்கை விரைவில் முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் விஜய் கட்சி தொடங்கிய போது தனது முதல் அரசியல் செயல்பாடாக பரந்தூர் சென்று விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தது நினைவு கூறத்தக்கது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.